ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வெண்டைக்காயும் ஆட்டு இறைச்சியும் வச்சு ஒரு புளி கிரேவி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா தெரியாது, செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டனை வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பெரிய பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணான்னா சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கிறதுக்காக. 2 தக்காளி வந்து பெரிய தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 8-10 பல் பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் செய்கிற குழம்பு வந்து 2 பேருக்கு தேவையான அளவு. அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மசாலா வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவைக்கு நான் உப்பு எடுத்துக்க போகிறேன். வெண்டைக்காயை வந்து நம்ம கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் தேவையே இல்லை. நான் லெஸ் ஆயிலில் தான் செய்கிறேன். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த வெங்காயத்தை சும்மா கூட வதக்கலாம், எண்ணெயே போடாமல். நான் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ தான், ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான். இது வெங்காயத்தை இதுலேயே வதக்கிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாச்சு. நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப ப்ரௌனெல்லாம் வதக்க வேணாம். ஓரளவுக்கு சும்மா மீடியமாக வதங்கினா போதும். பாருங்கள், இது வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம தக்காளியும் பூண்டும் மட்டும் நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். தேங்காய் வந்து நம்ம கடைசியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை நெய்ஸாக அரைச்சிக்கோங்க, பூண்டும் தக்காளியும். பாருங்கள், பூண்டும் தக்காளியும் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். மட்டன் வந்து நான் பெரிய பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். சாப்பீஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கட்டும். மசாலா போட்டுக்கலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது நல்லா வதக்கிக்கோங்க. தேவைக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க, நல்லா வதக்கி. இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ட்ரை மசாலா, அது கொஞ்சமாக வறுபடட்டும். பாருங்கள், கொஞ்சமாக வறுபட்டுடுச்சு, நல்லாவே வறுபட்டுடுச்சு மசாலா. மட்டனையும் கொஞ்சம் திருப்பி போட்டு இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பூண்டும் தக்காளியும், அந்த விழுதை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க, கொதிக்கிட்டோம். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு 4 விசிலோ 3 விசிலோ போட்டு வேக வச்சுக்கோங்க மட்டனை. நான் வந்து உங்களுக்கு
இந்த வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் வந்து இதில் பாத்திரத்தில் செய்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு கொதிக்கிட்டோம். இதுக்கு நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி போட்டு மட்டன் வேகிறதுக்கு நம்ம வேக வச்சிடலாம். பாருங்க, இப்போ இதில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், அது வரைக்கும் நான் தேங்காய் வந்து நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய். புளி பாருங்கள், இந்த கிரேவிக்கு வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற போட்டுருங்க. அது நம்ம சாறு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், தேங்காய் வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா தண்ணியெலாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது உள்ளே சொத்தல் ஏதாவது இருக்கும், புழு இருக்கும், நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு வந்து வெண்டைக்காய் நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ மட்டன் பாருங்கள் 20 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை போட்டுக்கலாம். நீங்கள் புளி தண்ணி போட்டு வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காய் போட்டால் கிளறி விடக்கூடாது ஒரு 10 நிமிஷம். இது வந்து உங்களுக்கு டிப்ஸ். எந்த குழம்புல வெண்டைக்காய் போட்டிங்கனாலும் ஒரு 10 நிமிஷம் கிளறாமல் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அந்த வெண்டைக்காயோட அந்த வளவளப்பு தன்மை குழம்புல வராது. நீங்கள் உடனே கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த வளவளப்பாயிடும் குழம்பு. பாருங்கள் கொஞ்சம் கொதிக்குது புளி தண்ணி. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் போட்டு கிளறாமல் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்கள், மூடி கொஞ்சமாக கேப் விட்டு மூடி வைங்க, இல்லைன்னா பொங்கி வந்துடும். பாருங்கள், நான் கொஞ்சமாக கேப் வச்சு மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வெண்டைக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம இந்த கிரேவியில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி போட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். தேங்காய் போட்டோம். நம்ம அதிக நேரம் வேக வைக்க வேணாம். கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இது ஒரு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், இப்போ மூடி போட்டு கொஞ்சமாக கேப் விட்டு மூடி வச்சிடுறேன். நீங்கள் தேங்காய் போடும் போதும் மூடிட்டு க்ளோஸாக மூடாதீங்க, கொஞ்சமாக கேப் விட்டு மூடுங்க. பொங்கி வெளியில் வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது கிரேவி. நல்லாவே வெண்டைக்காவும் வெந்துடுச்சு, மட்டனும் வெந்துடுச்சு நல்லாவே. திக்னஸ் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த வெண்டைக்காய் மட்டன் கிரேவி வந்து கொஞ்சம் தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு கொத்தமல்லி நான் போடலை இது வரைக்கும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை சாதம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு வெண்டைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் சர்விங் பிளேட்டில் போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பை.